பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து திருவெற்றியூர் வட்ட செயலாளர் திரு ஏ.க. கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சமீபத்துல பாத்தீங்கன்னா திருவெற்றியூர் பகுதியில பாரத் முன்னணியை சேர்ந்த ஒருவர் சிவாஜி அப்படிங்கிறவர் அங்க கடைகள்ல மிரட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டோம், செய்தியாக பார்த்தோம். அந்த கடைகள்ல நீங்க மாடு வெட்டக்கூடாது, நீங்க கடையெல்லாம் மூடுங்க, கண்ணுக்குட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறதெல்லாம் பார்த்தோம். அதை எதிர்த்து வியாபாரிகளாகட்டும் உள்ளூர் மக்களாகட்டும் எல்லாருமே போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த விவகாரத்துடைய முழு தகவல் என்ன சார்? தாங்கல் பகுதிக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் அதிகமாக வாழ்கிறார். ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்கள் மட்டும்தான் அந்த கடை வச்சுக்கிறாங்க தான் இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் நீங்க தாங்கல்ல மாட்டுக்கறி கடை வச்சுக்கிறாங்க. அதே போல இஸ்லாமிய சமுதாய மக்களும் அந்த இடத்துல மாட்டுக்கறி கடை வச்சுக்கிறாங்க. இந்த மாட்டுக்கறி கடைன்றது இன்னைக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்க பெரும்பாலுமா எல்லாரும் மாட்டுக்கறி ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மக்கள் தான் சிறுபான்மை மக்களும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் சரி. இன்னைக்கு அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த மாட்டுக்கறியை வாங்கி சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தாங்கல் பகுதியில இந்த RSS அமைப்பு, இந்த இந்து அமைப்பு இது வரைக்கும் ஒரு நாள் கூட, கடந்த காலத்துல நான் சொல்றேன், வந்திருக்கிற இந்த டிவிக்கு ஆட்சி, இந்த டிவிக்கு ஆட்சிக்கு முன்பு சொல்றேன் நான், இது வரைக்கும் இந்த பகுதியில இந்துத்துவா என்னைக்குமே உள்ள வந்ததே இல்லை. இப்பதான் புதுசா என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு இடத்துல இந்துத்துவா சில இடத்துல இது போல அசம்பாவிதம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இடையில கூட இந்த கார்கில் நகர் பகுதியில கூட இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவங்க போயிட்டு அங்க போயிட்டு மாடு வெட்டக்கூடாது பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இங்க திருவெட்டூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அதிகமா மாட்டுக்கறி கடை இருக்கிற இடம் எதுனா தாங்கல் பகுதி தான். இந்த தாங்கல் பகுதியில எங்க இருக்கிற மக்களுங்கெல்லாம் இங்கதான் மாட்டுக்கறி வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் இந்து அமைப்பு இந்த பகுதிக்கு வந்ததே இல்லை. காரணம் என்னடனா இந்த இடத்துல இருக்கிற பகுதி மக்கள் இஸ்லாமிய மக்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் ஒரு சகோதரத்துவ பழகின்னு வரோம். ஒரு மாம மச்சான்ற மாதிரி நாங்க இந்த இடத்துல பழகின்னு வர்றதால இங்க யாரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்ததே இல்லை. இன்னைக்கு டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு புதுசா இந்து அமைப்பு எந்த தைரியத்துல அவங்க தாங்கல் பகுதிக்கு உள்ள மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்றது பாக்குறது இது விந்தையா இருக்கு. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. புரியாத புரியுற மாதிரி யார் எப்படி அவங்களுக்கு தைரியம்? யாருடைய தைரியத்துல அவங்க உள்ள வந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த சம்பவம் நடந்த பிறகு இதுல எந்த அரசியல் கட்சி சாயம் போகல. பொதுமக்களா, அந்த பகுதியில வாழ்றவங்க, அந்த கடையை நடத்துறவங்க, அது பக்கத்துல இருக்கிறவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா நீ யார் உள்ள வரதுக்கு பிரச்சனை பண்றாங்க. இதுல எந்த கட்சி சார்ந்தவங்கள போல மக்களா பொதுமக்களா போய் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை நடக்கும்போது போய் நீ யார் கேட்கறது இந்த பகுதியில அப்படின்ற மாதிரி தான் போனாங்க. இதே திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்துத்துவா தாங்கல் பகுதி உள்ள நுழைய முடியுமா? இது வரைக்கும் ஒரு 50-60 ஆண்டா இந்த இடத்துல மாட்டுக்கறி வெட்டி கடை வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் வந்ததே இல்லையே. இப்போ புதுசா 2026 வர்றதுக்கு காரணம் என்ன? யாருடைய தைரியத்துல அவங்க உள்ள வராங்க? யார் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குது? அதன் காவல்துறையுடைய அனுமதியோடு காவல்துறை அழைத்து உள்ள மாட்டுக்கறி தாங்கல்ல மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்றான்னா அவனுக்கு எங்க இருந்து தைரியம்? பொதுமக்கள் தான், ஊர்ல இருக்கிறவங்க, அந்த ஊரை சார்ந்தவங்க. நீ யாரா எங்க ஊர்ல மாடு வெட்டக்கூடாது, கறி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றது யாரா இருக்குது? பொதுமக்கள் தான் என்ன பண்றாங்க, போறாங்க, விரட்டுறாங்க. ஆனா காவல்துறை என்ன பண்றா அந்த சம்பந்தப்பட்ட அந்த இந்துத்துவ அமைப்பு, சிவாஜின்னு சொல்றாங்க, யாரோ ஒரு இந்து அமைப்புல இருக்கிறவங்க, அவரை கைது செய்யாம இங்க இருக்கிற கறிக்கடை வச்சவர்களை இது போல பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கண்ணுக்குட்டி வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க. நானான்றா தாங்கல்ல இன்னைக்கு நேற்று மாடு வெட்டுறாங்க, காலங்காலமா வெட்டின்னு தாங்கிறாங்க, வெட்டுறாங்க, நாங்க சாப்பிடுறோம். வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? இவங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? காவல்துறை எப்படி உள்ள வரலாம்? காவல்துறை காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒருத்தர் அளிக்கிறாங்கன்னா அந்த புகாரை எடுத்துக்கொண்டு காவல்துறை தான் உள்ள விசாரிக்கணும். யாரு புகார் தராங்களோ அவனையே கூப்பிட்டு காவல்துறை ஊர் உள்ள அந்த புகாரை விசாரிக்கிறாங்கன்னா இது எந்த வகையில நியாயம்? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அப்ப யாருடைய தூண்டுதல நடக்குது?
நீ மாடு வெட்டக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? இந்த அரசாங்கமா? இந்த காவல்துறை வழி நடத்துறது யாரு? அரசாங்கம் தானே. இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசாங்கம் தானே காரணம். பொதுமக்கள் பேசும்போது அவங்க மேல சிஎஸ்ஆர் போட்டாங்க, ஆனா கேஸ் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஐ வந்து அவரை பாதுகாக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் பொதுமக்கள் செய்திகளை சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. நான் என்னன்றேன்னா ஒருத்த ஊர் உள்ள பிரச்சனை பண்றான். ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கட்சி சார்ந்து அனைத்து மக்களும் அனைத்து கட்சியும் இதுல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் போயிட்டு காவல்துறையில அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு கொடுக்குறாங்க. அதை காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? மாடு வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்றதுக்காக நீங்க போலீஸ் உள்ள வரல. உள்ள இங்க இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா, இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உருவாக்குறதுக்கு இந்த இந்துத்துவா எடுக்கிற கையில இருக்கிற ஆயுதம் என்னன்னா இது போல மாட்டுக்கறி வெட்டுறாங்க, மாடு வெட்டக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது, இது மாதிரி ஏதாவது சும்மா ஒரு அசம்பாவிதத்தை நடக்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சியா உள்ள வராங்கன்னா அவங்க மீது ஒட்டுமொத்த ஊரை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கமா இருக்கக்கூடாதா? எடுக்கணும் தானே. அப்ப ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் ஒண்ணு சிம்பிளுங்க. 40-50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இது நாள் வரை இந்த தாங்கல் பகுதியிலே இந்துத்துவ அமைப்பு உள்ள இதுவரை வந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி இல்லாத பொழுது டிவிகே ஆட்சி பிஜேபியுடன் துணை இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு பிஜேபியுடைய அங்கமான RSS இந்துத்துவா இயக்கம் ஒரு ஊர் உள்ள அவன் இஸ்லாமிய மக்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் அதிகமா வாழ்கின்ற பகுதியில உள்ள வரானா அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? எப்படி அவனுக்கு அந்த தைரியம்? டிவிகேவுடைய ஆட்சி டிவிகேவுடைய ஆட்சி இல்ல, இந்துத்துவ ஆட்சி தான், பிஜேபியுடைய ஆட்சி தான். இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுனா பிஜேபியுடைய மறைமுகமாக இல்ல வெளிப்படையாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் டிவிகே ஆட்சி. நான் கேட்கறேன், ரம்ஜானுக்கு இது போல ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் அந்த இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை என்னைக்காவது வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்களா? இளைஞர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எவ்வளவு பேர் விஜய் கட்சிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. காரணம் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? அவங்க ஒரு நடிகர் மேல இருக்கின்ற ஒரு மோகத்தால் மக்கள் வாக்களித்தார்கள். இஸ்லாமிய பகுதி என்னை பொறுத்தவரைக்கும் எங்க பகுதியில் இஸ்லாமிய மக்கள் பெருவாரியான மக்கள் உண்மையாலுமே டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. அது மறுக்க முடியாது. ஏன்னா அந்த வார்டில் இருக்கிற வட்ட செயலாளர் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 14வது வார்டுல தொடர்ந்து திமுக என்னைக்குமே எந்த எலெக்ஷன் வந்தாலும் டிஎம்கே தான் முன்னணி வரும். ஓட்டு தான் முன்னணி. சும்மா ஒரு ஓட்டு 2 ஓட்டு இல்லை, 3000 ஓட்டு 4000 ஓட்டு திமுக லீடிங் வரும். ஆனா இந்த சட்டமன்றத்துல வெறும் 378 வாக்குக்கு தான் டிவிகே திமுக அதிகமா வாங்கியிருக்கு. சென்னை வடகிழக்கு மாவட்டத்திலே பார்த்தா இந்த வார்டில் தான் ஓட்டு அதிகமா நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனா கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 3500 4000 வாக்குகள் திமுக யாரு இருந்தாலும் சரி அதிக வாக்கு முன்னணி வாங்குற இடம் தான் இந்த இடம். ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு கம்மியா வாங்கிருக்குன்னா நிறைய டிவிகேக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உணர்வாங்க, ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டோம். கண்டிப்பா உணர்வாங்க, உணரக்கூடிய நேரம் தான் இது. அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கே சரியான பாதுகாப்பு கொடுக்காம போயிருக்காங்கன்றீங்க. வாக்களித்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றாங்க. காரணம் என்னன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்ததால் தான் இந்த இடத்துல இவ்வளவு ஓட்டு நீ வாங்கியிருக்கிற. அப்ப இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசு தானே கொடுக்கணும். நாங்கள் தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே பாதுகாத்து கொண்டிருந்தோம். இஸ்லாமிய பாதுகாக்கின்ற ஒரே இயக்கம் இந்த மண்ணிலே யாருன்னா திமுக தான். எந்த காலகட்டத்திலும் சரி, அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கின்ற ஒரே இயக்கம் எதுன்னா தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே திமுகவை தவிர திமுக தான் முதன்மை. அதுக்கப்புறம் தான் மற்ற இயக்கங்கள்லாம் சொல்லலாம். இப்போ திருப்பி 2வது முறை பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது நீங்க காவல்துறையும் சேர்த்து குற்றம் சாட்டுறீங்க. இப்ப காவல்துறை திமுக ஆட்சியில எப்படி நடந்துகிட்டாங்க? இப்ப அவங்க பிஹேவியர்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா காவல்துறை நடப்புல? இது முழுக்க அரசாங்கத்துடைய உதவியோட தாங்க பண்றாங்க. இது என்னன்றா இப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்குது? தவறு யார் மீதோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுதானே காவல்துறை. இது ஒரு பெருவாரியான மக்கள் ஒருத்தமே இவன் தவறு செய்யறான் அவனை தண்டிங்கன்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்தாங்கன்னா அது யார் நடவடிக்கை எடுக்கணும்? காவல்துறை தானே. ஏன் எடுக்க தயங்குறாங்க காவல்துறை? காரணம் என்னன்னா அதற்கு மேல் இருப்பவர்கள் அந்த கயவர்களுக்கு துணை போகிறார்கள். அதுக்கு மேல இருக்கிறவங்க யாரு? காவல்துறை அதிகாரிக்கு மேல இருக்கிறவங்க யாரு? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்,
இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவருடைய தூண்டுதல் பேர் தான் என்ன பொறுத்தவரைங்க இவர்களுடைய ஒப்புதலோடு தான் இன்றைக்கு இந்த சம்பவம் நடக்கின்றது. இந்த பகுதியில எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரிவினை உருவாக்கி எப்படியாவது ஒரு சண்டை மூட்டி விட்டு அதுல குளிர் காயணும்னு அரசாங்கம் நினைக்கிறது என்பதுதான் எனக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் ஒன்று, இந்த தாங்கல் பகுதியை பொறுத்த மட்டில் தாங்கள் தியாகராயபுரம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கெல்லாம் ஏதோ இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் அரேபியில இருந்து இங்க புழைச்சி வந்தவங்க எல்லாம் இந்த மண்டியில பிறந்து பெருவாரியான இஸ்லாமிய சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மதம் மாறி இருப்பார்கள். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதகம் என்றால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு கேடு விளைவித்தால் யாராவது, அதை யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம், அவர்களை வன்மையாக கண்டிப்போம், களத்தில் எதிர்த்து நின்று போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு பிரச்சனை எங்கெங்கே நடந்தது வடநாட்டில எல்லாம். இனி வரைக்கும் சென்னை மாவட்டத்துல திராவிட தலைவர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தமிழகத்திலே சென்னையிலே எங்காவது இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றதா? நடந்திருந்தால் நாங்கள் விட்டு விடுவோமா? அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் விட்டுருப்பாரா? இந்த தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை விட்டாலும் இல்லை என்றாலும் சரி, இந்த மக்களுக்காக போராடுகின்ற பணியாற்றுகின்ற ஒரே இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த பகுதியை கரிகடை வைத்திருப்பவர்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதியிலே மாட்டுக்கறி கடை வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மாட்டுக்கறி கடை வைத்திருக்கின்றார்கள். ஆகையால் RSS காரர்கள், இந்துத்துவ அமைப்புகள் தப்பு தவறி போயிட்டாங்க. திரும்ப அவங்க வராம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. திரும்ப இது போல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது திரும்ப உள்ள வந்தாங்கன்னா, ஒட்டுமொத்தமா நாங்கெல்லாம் சேர்ந்தோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இது போல் திரும்பவும் இந்த பகுதியில் இதுமாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு அந்த குற்றவாளி மீது வழக்கு தொடர்ந்து அவர்களை கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும். இப்படி செய்தால்தான் ஒரு தீர்வு காண முடியும். அதை விட்டுவிட்டு மேலதிகாரி எங்களுக்கு போன் பண்ணாங்க, அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது எங்களால, அவங்க இன்னும் ஏதாவது ஒரு ஓரவஞ்சமாக நினைத்தால் கண்டிப்பாக இது விளைவு பயங்கரமா இருக்கும். அது திரும்ப நான் சொல்றேன், அந்த இந்துத்துவ அமைப்பு நண்பர்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்க மனசுல அது போல ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து சுற்றி போட்டு போயிடுங்க. இந்த பகுதியில என்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் சகோதரனாக, மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பியாக, உற்றார் உறவினராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி தான் இந்த தாங்கல் தியாகராயபுரம் பகுதி. ஆகையால் இங்க உங்களுடைய வேலையெல்லாம் காமிக்காதீங்க, இந்த வேலையை எங்கேயாவது காமிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக நான் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்திருந்தேன். எனது அருமை இஸ்லாமிய சமுதாய மக்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 14வது வட்ட கழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் மற்ற பிற சமுதாய மக்களும் அனைவரும் சகோதரத்தோடு இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அனைவரும் ஒன்றாக சகோதரனாக இருந்து ஒருவருக்கொருவர் நண்பனாக, உற்றார் உறவினராக தான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த பகுதியிலே இனிமேலாவது இது போல ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறை அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக, ஒரு அரணாக தொடர்ந்து செயல்படும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி. இவ்வளவு நேரம் முக்கியமான தகவலை பண்ணிட்டீங்க. நன்றி சார்.